சேலம் துணை மண்டலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு பைஃபர்கேஷன் செய்யப்பட்டு திருச்சியில் தனியாக ஏசிய கார்ப்பரேஷன் துணை மண்டல துணை அலுவலகம் இயக்கப்படும் என்று அறிவிப்பு வந்துள்ளது. 9 ஆண்டுகள் கிடப்பில் இருந்த இந்த கோரிக்கை இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது மிகவும் எனக்கு மட்டும் இது திருச்சியில் உள்ள தொழில் நிறுவனங்கள் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் மட்டும் கிடையாது, எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கின்றது இந்த ஒரு செய்தி. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான இதில் என்ன விஷயம், இன்னொரு மகிழ்ச்சிகரமான என்ன செய்தி என்றால், நம்ம திருவரம்பூரிலிருந்து திருச்சியிலிருந்து தாம்பரம்புக்கு இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் அது திருவரம்பூர் ரயில் நிலையத்தில் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் ரயில்வே துறை கோட்ட மேலாளருக்கு டிஆர்எம் அவர்களுக்கு நான் கோரிக்கையை வைத்தேன். அந்த கோரிக்கையை நான் சில நாட்களுக்கு முன்பு அவரிடம் மறுபடியும் அலைபேசியில் அழைத்து இதை நினைவு கூர்ந்தேன். அப்போது அவர் சொன்னார், இது பொது மேலாளர் ஜிஎம் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டாங்க, இது ஓகே ஆயிரும், நீங்க கவலைப்படாதீங்க சொன்னாரு. நேற்று நடந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த டிஷா கூட்டத்திலையும் நான் இந்த அறிவிப்பு வரும், இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு விரைவில் வரும் சொல்லியிருந்தேன். இன்று காலை டிஆர்எம் அலுவலகத்தில் எனக்கு சுற்றறிக்கை வந்திருக்கு. நாளை முதல் திருச்சியிலிருந்து தாம்பரம் வரை செல்லும் அந்த சிறப்பு ரயில் இனி வாரத்தில் 5 நாட்கள் இயக்கப்படுகின்றது. 5 நாட்களும் திருவரம்பூர் ரயில் நிலையத்தில் அந்த சிறப்பு ரயில் நின்று செல்லும் என்ற அறிவிப்பையும் 2 மகிழ்ச்சிகரமான அறிவிப்புகளை இன்று நான் திருச்சி என்னுடைய தொகுதி மக்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். நான் இந்த ஒரு வருஷத்துல என்னால முடிஞ்ச வரைக்கும் என் சக்திக்கு மீறி நான் செயல்பட்டு இருக்கேன். இந்த 2 செய்தி இன்னைக்கு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு கேள்விகள் இது சம்பந்தமா தயவு செய்து கேள்விகளுங்க. இன்னைக்கு ஒரு நாள் கசப்பான அரசியல் செய்திகள் வேண்டாம்.